பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடும் வழக்கம் போல் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து வேலைக்கு போகிறாரு. ரோகிணி கிருஷை கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் சேர்க்க போனாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி மனோஜும் ஒரு புது பங்களா வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள். இப்போ அண்ணாமலையும் கிருஷ் இருந்திருக்க அதே ஸ்கூலுக்கு தான் வேலைக்கு போகிறாரு அப்படின்றதால எங்கே கிருஷ் அவர் கண்ணில் மாட்டினா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயத்தில் கிருஷையும் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டுக்கு அழைச்சி வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போது இந்த ரோகிணி அடுத்த ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு மீறிய ஒரு செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதாவது அந்த பங்களா வாங்குறதுக்கு இப்போது பிளான் போட்டிருக்காங்க. ஸோ மனோஜும் ரோகிணியும் அந்த வீட்டை போய்ட்டு பார்க்குறாங்க. பார்த்து பிடிச்சி போயிடுது. ஆனால் எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல. ஏதோ ஐஸ் வச்சு அந்த இடத்த தள்ளி விற்றா போதும், அதுவே காசு வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மனோஜும் ரோகிணியும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வாங்குறத முடிவே பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மனோஜ் இதில் செம்ம ஏமாற போகிறாமல் தான் எனக்கு தோணுது. இப்போது ஜீவாவும் ஒரு பக்கம் கனடாலேருந்து வராங்க அப்படின்றதால மேபி இது ஜீவாவோட திட்டமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஜீவா அது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு மனோஜ்கிட்டேருந்து காசை வாங்குறதுக்கு கூட இப்படி ஒரு ஐடியா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நாளைக்கான ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, மீனாவும் முத்துவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து உங்களை விட நான் இன்றைக்கி அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது முத்துவுக்கு நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறோம், ஸோ நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, சம்பாதிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மீனா பேசின விஷயம் முத்து மனசை காயப்படுத்தியிருந்தாலும், பட் தன்னோட மனைவி தன்னோட அதிகமாக சம்பாதிக்கிறா அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டிவாக முத்து எழுதுகிறார் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.